ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கடலப்பருப்பு வடை வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா, குறைய கொத்தமல்லி இதை மிக்சியில் போட்டு ஒரு ஒரு அரைச்சிக்கோங்க. இதெல்லாமே போட்டு அது கூடயே நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினா போதும். கடலப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடு போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தனியாக. இதுங்களை நல்லா அரைச்சி எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், கருவேப்பில்லை அதையும் நான் அதோட இந்த அரைச்ச இதுலேயே போட்டு ஒரு 3 ஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ப பச்சை அரிசி மாவு போட்டுக்கோங்க. நல்லா மொறுன்னு நல்லா சூடாக சாப்பிடும் போது மொறுன்னு கருக்கு முறுக்குன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட. அதை மாதிரி செய்யுங்க. திருப்பியும் நம்ம உருண்டை ஒரே லெவலாக பிடிச்சி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நல்லா தட்டி எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டு எடுத்தோன்னா நம்ம கடலப்பருப்பு புதினா வடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பழகுங்க. நான் நேற்று கடையில் வாங்கினா ஒரு வடை 10 ரூபா, 5 வடைனாலே 50 ரூபா ஆகிடுது. அதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ பருப்பு வாங்கினா எப்போவுமே நம்ம வீட்டில் தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாமே இருக்கும். அதை நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம வச்சு நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் நல்லது. ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் நான் இன்னுமே வீட்டில் போட்டு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடையிலெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு கட்டவும் கட்டாது, வயிறும் ரொம்ப அது கண்டிப்பாக. நான் அதை சொல்கிறேனே, அவங்க பசியோடு வருவாங்களா, நான் நினைப்பேன் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் சாப்பிட மாட்டுறாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தான் அந்த பசிக்கு வச்சு சாப்பிட்றாங்க. எங்களுக்கு ஆளுக்கு 5 வடை 6 வடை கரெக்டாக இருந்தது. நாங்கள் தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பழகுங்க. பிள்ளைங்களுக்கும் சரி, நம்ம ஹஸ்பண்டுக்கும் சரி, நம்ம அம்மா அப்பாவுக்கும், மாமியார் மாமனாருக்காக இருந்தாலும் சரி, வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட தனி டேஸ்ட்டு. இது இவ்வளோ வடை வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் காணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே, பாய்.